தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலே 72ஆம் சங்கீதம். உங்களுடைய கையிலே உங்களுடைய வேதாகமத்தை வைத்திருங்கள். குறிப்பு புத்தகம், பேனா எல்லாம் வைத்துக்கொள்ளுங்கள். நற்செய்திகள் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த குறிப்புகள் மூலமாக மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது நலம். 72ஆம் சங்கீதம் அடைப்புக்குறிகளை பார்க்கும் பொழுது சாலமோனை பற்றிய சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. சாலமோனை பற்றி எழுதிய சங்கீதம். இது சாலமோன் எழுதிய சங்கீதம் அல்ல, அவனை பற்றிய சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லி கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது நாம் கண்டுபிடிக்கலாம். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று சொல்லி 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாலமோனை பற்றிய சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதங்கள் முடிவடைந்தன என்று சொல்லி தொகுப்பாளர் இங்கே சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக நான் அறிவித்தபடி சங்கீத புத்தகத்தில் 150 சங்கீதங்கள், அவை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் 41 சங்கீதங்கள் முதலாவது பிரிவு, 42 முதல் 72ஆம் சங்கீதம் வரை இந்த சங்கீதம் வரை இரண்டாவது பிரிவு. எனவே தான் முடிந்தது என்று சொல்லி அந்த 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 73ஆம் சங்கீதம் முதல் 89ஆம் சங்கீதம் வரை 3வது பிரிவு, 90ஆம் சங்கீதம் முதல் 106ஆம் சங்கீதம் வரை 4வது பிரிவு, 107ஆம் சங்கீதம் முதல் 150வது சங்கீதம் வரை 5வது பிரிவு, கடைசி பிரிவு. 72ஆம் சங்கீதம் சாலமோனை பற்றிய சங்கீதம். இது 2வது பகுதி. சங்கீத தொகுப்பிலே முடிவடையக்கூடிய சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 19ஆம் 20ஆம் சங்கீதங்கள் இந்த சங்கீதத்திலே ஒத்த சங்கீதங்களாக விளங்கக்கூடிய அளவிலே சில வசனங்கள் வருகின்றன. 2ஆம் வசனமும் இந்த 72ஆம் சங்கீதமும் ராஜரீக சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சாலமோனிலும் பெரியவர் கர்த்தர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது சாலமோனிலும் பெரியவராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தன்மையை குறித்தும் இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஐசக் வாட்சன் என்ற கவிஞர் இந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே ஒரு பாடலை அவர் எழுதியிருக்கிறார். அந்த அளவுக்கு இந்த சங்கீதம் ஒரு பேராதாரமும் பேரறிவும் கொண்ட ஒரு சங்கீதம், ஆவிக்குரிய ஜீவித்திற்கும் அனுகூலமான ஒரு சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து பார்க்கலாம். தெய்வம் பெரியவர், அவர் ராஜாதி ராஜா. சாலமோன் ராஜா, நாமெல்லாம் ராஜாக்களா? ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி நம்மை குறித்தும் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நம்மை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினாலே மாற்றினார் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ராஜாவாக இருப்பதினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் 3 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் வரையும் பார்க்கும் பொழுது ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய சமாதானத்தை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு பேரளவு அறிவிக்கிறது. 1ஆம் சங்கீதம் முதலாக வாசிக்கும் பொழுது, தேவனே ராஜாவுக்கும் உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கும் உடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும்.
ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் முள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். புல்லறு புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். தெய்வம் நமக்கு சமாதானத்தை தரக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சமாதானம் என்ற சொல்லுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஷாலோம் என்ற சொல் சமாதானம் என்று பொருள்படுகிறது. அந்த வார்த்தை தான் இந்த சங்கீதத்தில் திரும்ப திரும்ப காணப்படுவதாக வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்தினார்கள். இன்றைக்கே ரட்சியம் என்பது அதனுடைய பொருளாகும். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லியும் ஆண்டவர் சீஷர்களுக்கு சமாதானம் அருளினார் என்று சொல்லி யோவான் 20ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். சமாதானம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பூரண சமாதானம். சமாதானம் என்ற சொல்லுக்கு ஷாலோம் எபிரேய மொழியிலே, பூரணம் என்ற சொல்லுக்கும் எபிரேய மொழியிலே ஷாலோம். அப்போது பூரண சமாதானம் என்றால் ஷாலோம், ஷாலோம், மிகுந்த சமாதானம், பேரளவில் பெறக்கூடிய சமாதானம் என்று சொல்லி அந்த வார்த்தையின் அர்த்தத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். முதல் 2 வசனங்களிலே பார்க்கும் பொழுது இது நீதியின் சமாதானம், முக்கியமான ஒரு சமாதானம், நீதியின் சமாதானம். ஆண்டவர் தரக்கூடிய நீதி, அக்கிரமக்காரர்களுக்காக பாவிகளுக்காக ஆண்டவர் மரித்து நீதியை சம்பாதித்து வைத்தார், ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார். விசுவாசத்தினாலே ஆண்டவர் பேரிலே உள்ள பற்றுறுதியினாலே அந்த சமாதானம் நமக்கு சொந்தமாகும். அந்த நீதி நம்மிடத்திலே தங்கும். தேவ நீதி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு பலிக்கும் என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக எண்ணப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை அவசியமான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. நீதிகரிக்கப்பட்ட வாழ்க்கை நாம் வாழவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதிலே அர்த்தமில்லை, நரகத்துக்கு தான் போவோம். எனவே பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளான நீதிமான்களாக எண்ணப்படக்கூடிய வாழ்க்கை வாழத்தக்கதாக நாம் அழைக்கப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இது பர்வதங்களின் சமாதானம் என்று சொல்லிக்கூட வேதம் சொல்கிறது. முதலாவதாக நீதியின் சமாதானம், 2ஆவதாக நிலைவரமான சமாதானம், நிச்சயமான சமாதானம், பர்வதங்களின் சமாதானம், சீனாய் மலையின் சமாதானம், ஓரே மலையின் சமாதானம், மலை பிரசங்கம், மறுரூப மலையின் சமாதானம், ஒலிவமலை சமாதானம், கல்வாரியின் சமாதானம், இப்படிப்பட்ட பல்விதமான சமாதானம் தரக்கூடிய பர்வதங்களை, மலைகளை நாம் வேதத்திலே சந்திக்கிறோம். ஆண்டவர் சிலுவையிலே மரித்ததினாலே, கல்வாரி மலையிலே சிலுவையிலே மறைத்ததினாலே நிரந்தரமான சமாதானம் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம் அளப்பரிய பெரிய சமாதானம், மிகுந்த சமாதானம். இந்த சமாதானம் பக்திக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். சமாதானத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பக்தியோடு இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அளவிலே இந்த சமாதானம் விளங்குகிறது. எந்த இருதயத்திலே சமாதானம் இருக்கிறதோ, தெய்வீக சந்தோஷம் சமாதானம் இருக்கிறதோ, அந்த இருதயத்திலே பக்தி இருக்கும், பய பக்தி இருக்கும். அவர்கள் தேவனுக்கு பிரியமாக, ஆண்டவருக்கு பிரீதியாக இந்த உலகத்திலே வாழ்வார்கள். இன்னும் 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், முடிவில்லாத சமாதானம். முடிவில்லாத சமாதானம் ஆண்டவர் தரக்கூடிய சமாதானம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். சீஷர்களெல்லாம் அரைக்கதவை பூட்டி கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது, யோவான் 20, ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்களுக்கு சரியாக விளங்கவில்லை. மீண்டுமாக உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அவர்கள் ஆண்டவருடைய கரங்களை பார்த்தார்கள். அந்த கைக்குள்ளே ஆணி வாய்ந்த கரம் என்பதை காட்டக்கூடிய அளவிலே அந்த வடு தெரிந்தது. சமாதானம் எப்படி விளங்குகிறது? கர்த்தருடைய காயம்பட்ட கரங்களினாலே விளங்குகிறது. கர்த்தர் சிலுவையிலே மரித்ததினாலே விளங்குகிறது. ஆண்டவர் சிலுவையில் மரித்ததினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பு மிகுந்த சமாதானம். இந்த சமாதானம் உலகத்தில் இல்லை. இந்த சமாதானம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் என்றால் சமாதான பிரபு நம்மை ஆட்சி செய்வார். ஆண்டவரும் நாமும் சேர்ந்து வாழ்வோம். இது
பக்தி நிறைந்த வாழ்க்கை. இது முடிவில்லாத சமாதானம் தரக்கூடிய வாழ்க்கை. 8ஆம் வசனத்திலே ஆளுகை தரக்கூடிய ஆண்டவர். ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். அவருடைய ஆளுகையினாலே நமக்கு சமாதானம். ஆண்டவர் சமாதான பிரபு என்று சொல்லி வேதத்திலே வர்ணிக்கப்படுவதாக ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் சமாதான பிரபுவாக, சமாதான ராஜாவாக நம்முடைய வாழ்க்கையில் விளங்கும் பொழுது அவருடைய ஆளுகை நம்மிடத்தில் தங்கும். மிகுந்த சமாதானம் நம்முடைய இருதயத்திலே பொங்கும். ஆமாம், ஆண்டவருடைய ஆளுகையை பெறுவது என்றால் என்ன அர்த்தம்? இயேசுவானவரை இருதயத்தில் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இயேசு நமக்குள்ளே. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தெரிந்த வசனம், நாம் இயேசுவுக்குள்ளே. இயேசு நமக்குள்ளே, நாம் இயேசுவுக்குள்ளே. இயேசு நமக்குள்ளே வருவது எளிது. ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே தங்கி தாபரிக்கிறார். ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவனுக்குள்ளே இயேசு வருவது எளிது. அந்த ஒருவன் இயேசுவுக்குள்ளே வாழ்வது வித்தியாசமான அனுபவம். இயேசு எனக்குள்ளே வரும் பொழுது ரட்சிப்பு, நான் இயேசுவுக்குள்ளே வரும் பொழுது ஆளுகை. ஆண்டவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் இரட்சகராக மட்டுமல்ல, ஆண்டவராக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆளுகை நம்முடைய இருதயத்திலே தங்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் எல்லா பகுதிகளையும், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் ஆண்டவர் ஒருவரே ஆண்டு வழி நடத்தத்தக்கதாக நம்முடைய எல்லா பகுதிகளையும், இருதயத்தின் பகுதிகள், வாழ்க்கையின் பகுதிகள், சரீரத்தின் அங்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டியது, அவருடைய சித்தப்படி ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பேற்பட்ட உன்னத சமாதானம் நம்முடைய உள்ளங்களிலே விளங்கும் பொழுது 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அப்பேற்பட்ட ஆட்களுக்கு நல்ல நித்திரை உண்டு என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. சமாதானத்தை தந்தருளும் ஆண்டவர். அவருக்குள்ளான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள், தமக்கு பிரியமான அவர்களுக்கு தெய்வம் நித்திரை அளிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த 72ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, செழுமையை, செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அவர் புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் செழிப்பான வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சமாதானம் நமக்கு தேவனோடு உள்ள உறவை உண்டாக்குகிறது, வலுப்படுத்துகிறது. கர்த்தருக்கும் எனக்கும் உறவு, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம்! கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு, அந்த தேவ உறவை இந்த சமாதானம் அருளி செய்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவரோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியம் இந்த சமாதானத்தின் மூலமாக நமக்கு சொந்தமாகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்பேற்பட்ட சமாதானத்தை நமக்கு அருளி செய்கிறது. இந்த சமாதானத்தை விவரமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரோமர் 12ஆம் அதிகாரத்தையும் படியுங்கள். தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சமாதானம் உங்களுடைய உள்ளங்களை நிரப்பி ஆட்கொள்ளும். சமாதான பிரபு, ஏக சிந்தையை விரும்புகிறவர் இப்பேற்பட்ட சமாதான வாழ்க்கையை நமக்கு அருளி செய்கிறார். ஆக முதலாவது வார்த்தை சமாதானம், 2வது வார்த்தை சந்தானம். சந்தானம் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பார்க்கிறோம். சமாதானம் அருளி செய்யும் ஆண்டவர் நமக்கு சந்தானத்தை தந்து அந்த சந்தானத்தை விருத்தி பண்ணுகிறார். சந்தானம்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வீட்டார், நம்முடைய பரம்பரை, நம்முடைய உற்றார் உறவினர், இவர்களையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 9ஆம் வசனம் முதல் பாருங்கள். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் என்று சொல்லி தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 14ஆம் வசனம், அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய ரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாயிருக்கும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம்.
தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. 17ஆம் வசனம், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுள்ளவர் என்று வாழ்த்துவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம். முதலாவதாக சமாதானம், இரண்டாவதாக சந்தானம். சந்தானம்னா பரம்பரை, உற்றார் உறவினர், பெற்றோர், நண்பர்கள், நம்மை சூழ இருக்கிறவர்கள், நம்மோடு வாழ்கிறவர்கள், இவர்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவர்களிடத்திலே ஆண்டவரை பற்றும் வழிபாடு உண்டு, வணக்கம் உண்டு, ஆராதனை உண்டு. அவர்கள் வெகுமானங்களை, காணிக்கைகளை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து படைப்பார்கள் என்று சொல்லி 9, 10 வசனங்களிலே பார்க்கிறோம். 11 வசனத்திலே அவர்கள் எவர்கள்? நீதிமான்களுடைய சந்ததியினர். அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள், ஆராதனை செய்வார்கள், அவர்களுக்கு ஊழியம் ஆராதனை செய்வார்கள், அடுத்தவர்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே ஊழியங்கள் செய்வார்கள். 12, 13 வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு அந்த ரட்சிப்பை சொல்லிக் கொடுப்பார்கள், வழங்குவார்கள். 14 வசனத்திலே அவர்களுக்கு விடுதலை உண்டு, மெய்யான விடுதலை உண்டு. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ஆளுகையிலே அவர்கள் வாழுவார்கள் என்று 15 வசனமும் அறிவிக்கிறது. இப்படியாக சந்தான பரம்பரை கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆமா, நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? பேர பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்களெல்லாம் கர்த்தருடைய சந்தான பரம்பரையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்களா? நிலையான சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? எந்த குடும்பத்திலாவது தாறுமாறுகள், தகராறுகள் மிகுந்து காணப்படுகின்றனவா? மனைவி எப்படி இருக்கிறாள்? கணவன் எப்படி இருக்கிறார்? பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் மன தடுமாற்றத்தோடு அலைவதற்கு காரணம் மனம் திரும்பாத பெற்றோர். பெற்றோர் மனம் திரும்பும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. விசுவாசியால் அவனுடைய மனைவி பரிசுத்தமாக்கப்படுகிறாள், விசுவாசியான மனைவியால் புருஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான், பிள்ளைகளும் பரிசுத்தமாகின்றன என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கிறோம். வேறானது சுத்தமாக இருந்தால் கிளைகள் சுத்தமாக இருக்கும். விசுவாச வீட்டாரே, உங்கள் வீடு எப்படி இருக்கிறது? தனிப்பட்ட அளவில் ஆண்டவர் மனிதர்களை சந்திக்கும் பொழுது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி தனிப்பட்ட அளவிலே அவர்களை சந்தித்து ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் அவர் வழங்கி சென்றார். ஆனால் சகேவின் வாழ்க்கையிலே அவர் வரும் பொழுது காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று கர்த்தர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி வழிமேல் விழி வைத்து அவன் காத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரனை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொல்லவில்லை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சந்தோஷத்தோடு போ என்று சொல்லவில்லை. அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும், உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பணாசை பிடித்த மனுஷன் சகேயு, அங்கே எங்கே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சகேயு, காசேதான் கடவுளடா என்று சொல்லி வாழ்ந்த சகேயு இன்று சொந்த ஊரில் இருப்பான், நாளைக்கு இன்னொரு பட்டணத்தில் இருப்பான், திரும்ப சிங்கப்பூருக்கு ஓடுவான், பின்னால் துபாய்க்கு பறப்பான், இப்படி சுற்றி கொண்டே இருப்பான். எங்கெங்கெல்லாம் பணம் கிடைக்கிறதோ அங்கெங்கெல்லாம் பறப்பான். சகேயுவே, உன் வீட்டிலே தங்க வேண்டும். பண ஆசை, பொருளாசை கொள்ளுகிறவர்களுடைய வீடுகள் சீரழிகின்றன, பிள்ளைகள் சீரழிகின்றன, மனைவி தாறுமாறு. பணத்திற்காக ஓடாதிருங்கள். 2 பொருட்கள் உண்டு, ஒன்றை சேவியுங்கள், இன்னொன்றை தவிர்த்து விடுங்கள். ஒன்று பரம்பொருள், இன்னொன்று பறந்து செல்லும் பொருள். பறந்து செல்லும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒன்று பரம்பொருள், தெய்வம், அவரை சேவியுங்கள், அவரை நாடுங்கள், அவரை வழிபடுங்கள், அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். பறந்து செல்லும் பொருள், இல்லாமற் போகும் பொருள், அதன் மேல் உங்கள் கண்களை பறக்க விட வேண்டாம். கர்த்தர் பெரியவர், எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமையாக நாம் ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக சமாதானம், இரண்டாவதாக சந்தானம், மூன்றாவதாக ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த சங்கீதம் முடிகிறது. 15ஆம் வசனம் முதல் இறுதி வரை நாம் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனம் முதல்
இறுதி வரை நாம் காண்கையிலே ஸ்தோத்திர வாழ்க்கை குறித்து, துதியின் வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். 15ஆம் வசனம் பாருங்கள். 72ஆம் சங்கீதம். அவர் பிழைத்திருப்பார், ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், எந்நாளும் ஸ்தோத்தரிக்கப்படுவார் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தின் எத்தனங்களை, காரணிகளை தொடர்ந்து இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. முதலாவதாக சமாதானம், இரண்டாவதாக சந்தானம், மூன்றாவதாக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு துதி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். என்றென்றைக்கும் அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி 15ஆம் வசனம் சொல்கிறது. நம்முடைய கையின் கிரியைகள், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகள், அவற்றின் மூலமாக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தின் ஜபங்கள், இருதயத்தின் மூலமாக ஏறெடுக்கப்படக்கூடிய விண்ணப்பங்கள், அவற்றின் மூலமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, எல்லா வேளையும் எல்லா காலத்திலும் ஆண்டவருக்கு துதி செலுத்துவது. இந்த உலகத்திலே நாம் உயிரோடு இருப்பதே பெரிய காரியம் அல்லவா, பெரிய அற்புதம் அல்லவா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவது போல என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றிலும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரம், எல்லா காரியங்களிலும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. எப்பொழுதும் ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நிலையான மகிமையை கொண்டு தரத்தக்கதாக ஸ்தோத்திர வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையாக விளங்க வேண்டும். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் மட்டுமல்ல, 17ஆம் வசனத்திலே நிலையான ஸ்தோத்திரம், 17ஆம் வசனத்தில் மீண்டும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் ஸ்தோத்திரம், 18ஆம் வசனத்திலே அவருடைய அதிசயங்களை செய்யக்கூடிய கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம், 19ஆம் வசனத்திலே அவருக்கு செலுத்த வேண்டிய, அவருக்கு அளிக்க வேண்டிய மகிமை பொருந்திய ஸ்தோத்திரம். அதே 19ஆம் வசனத்திலே வாழ்த்தப்படக்கூடிய ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை வாழ வைக்கிறார், அவரை வாழ்த்தி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னும் இந்த சங்கீதத்திலே ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு உரிய சில அரிய காரணங்களை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எவையெல்லாம்? 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் நம்மை விடுவிக்கக்கூடியவர், பாவத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து, பகைவரிடமிருந்து விடுவிக்கிறவர், விடுவிக்கும் ஆண்டவர், விடுதலை தரக்கூடியவர், அதனாலே அவருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்திலே நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை ரட்சித்து அவர் வழிநடத்துவதனாலே அவருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்திலே நம்மை தப்புவிக்கிறவர், அதற்காக ஸ்தோத்திரம். எக்கச்சக்கமான ஒரு சிக்கலிலே நாம் சிக்குண்டு கிடக்கும் பொழுது இனி எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு விமோசனம் இல்லை என்று சொல்லி நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் நம்மை விடுவிக்கிறாரே, நம்மை தப்புவிக்கிறாரே. நம்முடைய விசுவாசத்திற்கு மிஞ்சி, நம்முடைய விண்ணப்பத்திற்கு மிஞ்சி, நம்முடைய விருப்பத்திற்கு மிஞ்சி ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறாரே. அவர் நம்மை தப்புவிக்கக்கூடிய தப்புவிப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 16ஆம் வசனத்திலே செழிப்பு, ஆண்டவர் நம்மை செழிப்பாக வைத்திருக்கிறாரே. நான் தாழ்ச்சி அடையன் என்று சொல்லக்கூடிய அளவிலே புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே ஆண்டவர் நம்மை அனுதினமும் மேய்த்து செழிப்பாக வைத்திருக்கிறாரே. எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி துதி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் தரக்கூடிய விடுதலைக்காக, ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்புக்காக, ஆண்டவர் நமக்கு அளிக்கக்கூடிய தப்புவித்தலுக்காக, இன்னும் செழிப்புக்காக ஆண்டவருக்கு துதி செலுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமம் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது. அவருடைய மகிமையை உலகம் முழுவதும் காட்டுகிறது. பூமி கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை அறியும் அறிவினாலே பூமி நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய காருண்யத்தினாலே பூமி நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே பூமி நிலைத்திருக்கிறது. எனவே ஆண்டவருக்கு எந்நாளும் துதி செலுத்தி, நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி, எல்லா விதமான துதி பலிகளையும் ஆண்டவருக்காக எடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் வாசிக்கிறோம் கடைசி 2 வசனங்களிலே 19, 20 பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக, ஆமேன்.
ஆமென். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. 2ஆம் பகுதியிலே முடிந்தது. இன்னும் மற்ற பகுதிகளிலே இன்னும் தாவீதின் விண்ணப்பங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சரி, இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது ஆமேன் ஆமேன் என்று சொல்லி டபுள் ஆமேன், இரட்டை ஆமேன்களால் சங்கீதம் முடிகிறது. ஆமேன் என்றால் என்ன அர்த்தம்? 3 அர்த்தங்கள். முதலாவதாக ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே ஆக கடவுது, நான் இந்த ஜெபத்திற்கு சம்மதிக்கிறேன் என்பது பொருள். 2ஆவதாக ஆமேன் என்றால் உண்மையாக, நிச்சயமாக, சத்தியமாக என்பது பொருள். ஆமேன் என்பது ஒரு விசுவாச வார்த்தை. 3ஆவதாக ஆமேன் என்றால் இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். அப்போ ஒரு ஜெபத்திற்கு கடைசியில ஆமேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு கையெழுத்து போடுகிறார் என்று சொல்லி அர்த்தம். ஆமேன் ஆமேன் என்று சொன்னால் இரட்டை அழுத்தங்களோடு கர்த்தருடைய கையெழுத்தை நிலைநாட்டுகிறது இந்த சங்கீதம். எனவே அடுத்த தடவை நீங்கள் ஆமேன் சொல்லும் பொழுது பறக்க பறக்க பார்த்து விட்டு சொல்லாதிருங்கள், பயபக்தியோடு சொல்லுங்கள். அது அப்படியே ஆக கடவுது என்றார் போல ஆகும். 2ஆவதாக அது உண்மையாக, நிச்சயமாக நிறைவேறும். 3ஆவதாக ஆமென் என்பது இயேசுவின் கையெழுத்து என்பதனாலே நிச்சயமாக அந்த கையெழுத்தின் மூலமாக உங்களுடைய ஜெபம் பலிக்கும். எனவே பயபக்தியோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு ஆமென் என்று சொல்லி ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஈசாயின் புத்திரன் தாவீது, அவனுடைய சங்கீதங்கள் முடிவடைவதாக இந்த பகுதியிலே இந்த பகுதியை தொகுத்தவர் அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். இதற்கு அடுத்தாற் போல ஆசாபின் சங்கீதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதற்கு பிறகும் தாவீதின் சில சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்திலே இடம்பெறும். அவற்றையெல்லாம் படிப்படியாக நாம் பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, 72ஆம் சங்கீதத்திலிருந்து சில உண்மையான நன்மைகளை குறித்து நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் எங்களுக்கு வேண்டிய சந்தானத்தையும் நாங்கள் உங்களுக்கு செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரத்தையும் அளவிறந்த அளவிலே நாங்கள் அனுபவிக்கவும், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அருளி செய்யும். சங்கீதத்தின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கருத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். அவைகளையெல்லாம் நாங்கள் கடைபிடித்து வாழவும் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.